Welcome to the online teaching. Last class நம்ம வந்து சில டயக்ராம்ஸ் எப்படி வரையறதுன்றதை பார்த்தோம். ஸோ இப்போ வந்து இந்த டயக்ராம் எப்படி வரையறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 சர்க்கிள்ஸ் இருக்குது. 1 2 3 4 இன்னர் சர்க்கிள் 4 அவுட்டர் சர்க்கிள் இருக்குது. ஸோ அதனோட ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. இன்னர் சர்க்கிள் வந்து ரேடியஸ் வந்து 20, அவுட்டர் சர்க்கிள் வந்து 26. சம் டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதை வரைகிறது எப்படின்னு பார்ப்போம். ஸோ ஸ்டார்ட் மெனு போட்டு ஸ்டார்ட் மெனு மெக்கானிக்கல் டிசைன் பார்ட் டிசைன் இது வந்து எனேபிள் த பார்ட் நேம் எந்த நேம் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து செலக்ட் பிளேன். ஸோ XY பிளேன் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிட்டு ஸ்கெட்சருக்குள்ளே போகிறோம். இப்போ வந்து ஸ்கெட்சரோட ஒர்க் பெஞ்ச் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த 4 சர்க்கிள் நான் வரைய போகிறேன் முதல்ல. ஸோ அந்த 4 சர்க்கிள் வரைகிறது இந்த ஆக்சிஸ் வந்து இது சிமெட்ரி அபவுட் Y ஆக்சிஸு. ஸோ ஹரிசாண்டல் ஆக்சிஸில் இது வந்து ஆட்டோ கன்ஸ்ட்ரெயின். ஸோ ஹரிசாண்டலில் வரைஞ்சிடலாம். இந்த வீடியோ ப்ளஸ் இது இந்த சர்க்கிள், அடுத்து இந்த 2 சர்க்கிள் வெர்டிக்கல் ஆக்சிஸில் ஓரியன்ட் பண்ணி வரைகிறேன். ஸோ இந்த சர்க்கிள், அடுத்து ஸ்கெட்சர் டூல் பாலுக்கு சர்க்கிள் எடுத்துக்கிறோம். இந்த சர்க்கிள், ஸோ இந்த சர்க்கிளோட அவுட்டர் சர்க்கிள் ஒன்று இருக்குது, அதையும் வரைஞ்சிக்கிறோம். ஸோ ஆட்டோ கன்ஸ்ட்ரெயின் இங்கே எனேபிள் ஆகிருக்கிறதால இந்த கன்ஸ்ட்ரெயின் காமிக்கும். இது கோயின்சிடென்ட் கன்ஸ்ட்ரெயின். இப்போ வந்து இது அவுட்டரில் ஒரு சர்க்கிள் வரைகிறோம். அதே போல் இது அவுட்டரில் ஒரு சர்க்கிள், இது அவுட்டரில் ஒரு சர்க்கிள், இது அவுட்டரில் ஒரு சர்க்கிள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டும் வந்து சிமெட்ரி அபவுட் X ஆக்சிஸ். இது எல்லாமே சரௌண்ட் ஆகி ஒரு சர்க்கிள் இருக்குது. இது வந்து ரெஃபரன்ஸ் சர்க்கிள். ஸோ ரெஃபரன்ஸ் சர்க்கிள் வரைகிறதுக்கு ரெஃபரன்ஸ் எலிமெண்ட் வந்து எனேபிள் பண்ணிக்கிறோம். ரெஃபரன்ஸ் சர்க்கிள் சென்டரை பொறுத்து ரெஃபரன்ஸ் சர்க்கிள் கோயின்சைட் வித் இந்த பாயிண்ட், சென்டர் பாயிண்டில் கோயின்சைட் ஆகிற மாதிரி வரைகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரேண்டமாக வரைஞ்சிக்கலாம். அடுத்து கன்ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணி, ஸோ இங்கே ஆட்டோ கன்ஸ்ட்ரெயின் கொடுத்ததால் நமக்கு வந்து இந்த டேஞ்சன்ட் எனேபிள் ஆகிருக்கு. அதை டெலீட் பண்ணிக்கலாம். கிளிக் ஆன் அண்ட் டெலீட். ஸோ இப்போ வந்து இந்த சர்க்கிளோட டயமீட்டர், ரெஃபரன்ஸ் சர்க்கிளோட டயமீட்டர் வந்து நமக்கு 226. ஸோ டைமென்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். இது வந்து 226. இப்போது இந்த எல்லாமே இந்த சென்டரோட இந்த உள்ள இந்த சர்க்கிளோட சென்டர்ஸ் எல்லாமே வந்து இந்த ரெஃபரன்ஸ் சர்க்கிளில் கோயின்சைட் ஆகிருக்கு. ஸோ அது அந்த கன்ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணிக்கிறோம். சென்டர் பாயிண்ட்டு இந்த சர்க்கிள் ரெஃபரன்ஸ் ஆக்சுவலாக டைமென்ஷன்ஸ் தேவையில்ல, நம்ம வந்து கோயின்சைட் கமாண்ட் யூஸ் பண்ணுறோம். இந்த சென்டர் பாயிண்ட் இந்த சர்க்கிள் கன்ஸ்ட்ரெயின் டூல் பார் போகும். இது வந்து கோயின்சைட். ஸோ ஃபிட் விண்டோ யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதுவும் கோயின்சைட். அதே போல் இந்த சர்க்கிளும் இதுவும் கோயின்சைட். அதே போல் இதுவும் கோயின்சைட். பார்த்திங்கன்னா அந்த 4 சர்க்கிளும் அந்த ரெஃபரன்ஸ் எலிமெண்ட்டோட சென்டர்ஸில் வரைஞ்சாச்சு. ஸோ ரேடியஸ் டைமென்ஷன்ஸ் கொடுக்குறோம். இந்த டைமென்ஷன், இந்த இன்னர் சர்க்கிளோட டைமென்ஷன் அது ரேடியஸாக கொடுத்துருக்காங்க. நம்ம ரேடியஸ் வேணால் ரேடியஸ் மாற்றிக்கலாம். ஸோ இந்த ரேடியஸு அவுட்டர் ரேடியஸ் வந்து 26, இன்னர் ரேடியஸ் வந்து 20. ஸோ அவுட்டர் ரேடியஸ் 26, டபுள் கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணுறோம். இன்னர் சர்க்கிள் வந்து 20 ரேடியஸ். ஸோ இப்போ வந்து இதுவும் சிமெட்ரி தான். ஸோ அதனால் சிமெட்ரி கன்ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த சர்க்கிள் சிமெட்ரி அபவுட் இந்த ஆக்சிஸ் செலக்ட் பண்ண முன்னாடி எலிமெண்ட் செலக்ட் பண்ணணும். இந்த 4 சர்க்கிளும் சிமெட்ரி அபவுட் இந்த ஆக்சிஸ். ஸோ இந்த சர்க்கிள் சிமெட்ரி அபவுட் ஹரிசாண்டல் ஆக்சிஸ். ஸோ சிமெட்ரி கன்ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணுறேன். அதே போல் இந்த சர்க்கிளும் இந்த அவுட்டர் சர்க்கிளும் சிமெட்ரி அபவுட் இந்த ஆக்சிஸ். ஸோ இப்போ இந்த ரெண்டுமே வந்து ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின்டு. அதே போல் இதனோட டைமென்ஷன்ஸ் கொடுக்குறோம். அவுட்டர், இன்னர். ஸோ அவுட்டர் வந்து 26 ரேடியஸு, இன்னர் வந்து 20 கொடுத்தாச்சு. இப்போ இதை கன்ஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்கு இந்த சர்க்கிளும் சிமெட்ரி அபவுட் வெர்டிக்கல் ஆக்சிஸ். ஸோ கன்ஸ்ட்ரெயின் டூல் பாரில் இந்த ஆக்சிஸ் செலக்ட் பண்ணிக்கிறோம். இந்த ஆக்சிஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட், இந்த சர்க்கிள், இன்னர் சர்க்கிள் ஆக்சிஸ் dialog box, then symmetry. அதே போல் outer circle
வெர்டிக்கல். ஸோ இப்போது டயலாக் பாக்ஸில் கன்ஸ்ட்ரெயின்ட் டெஃபினிஷன் கொடுக்குறோம் சிமெட்ரி. ஸோ இப்போ ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ ஸ்கெட்ச் வந்து ஃபுல்லாக க்ரீன் ஆகிடுச்சு. ஸோ இதனால் வந்து ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின்ட் ஸ்கெட்சாக மாறிடுச்சு. இப்போ வந்து இங்கே ஒரு டேஞ்சன்ட் லைன் இருக்குது. ஸோ அந்த லைன் வரைய போகிறோம். லைன் டூல் எடுத்துக்கிறோம். லைன் டூல் எடுத்துகிட்டு ரேண்டமாக இப்போது இனிஷியலாக இந்த சர்க்கிள் மேலே ஒரு பாயிண்ட், இந்த சர்க்கிள் இந்த எனேபிள் ரெஃபரன்ஸ் எலிமெண்ட் இருக்கிற டேஷ் லைனாக இருக்குது. ரெஃபரன்ஸ் எலிமெண்ட் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ இந்த லைன் வந்து இந்த சர்க்கிளுக்கு டேஞ்சன்ட். ஸோ கன்ஸ்ட்ரெயின்ட் டைம் யூஸ் பண்ணி டேஞ்சன்ட்னு கொடுக்குறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக டேஞ்சன்ட் ஆகிடுச்சு. ஸோ இதே லைன் தான் இங்கேயும் வரப்போகுது. அதனால் மிரர் ஆப்ஷன், அதாவது நம்ம ஆப்ரேஷன் டூல் பாரில் மிரர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இந்த எலிமெண்ட்டை இந்த எலிமெண்ட்டை மிரர் பண்ண போகிறோம். மிரர் above vertical axis. ஸோ இது வரைஞ்சாச்சு. கீழே இப்போது இங்கே ஒரு சர்க்கிள் இருக்குது, இங்கே ஒரு சர்க்கிள் இருக்குது. அதுக்கு உள்ள ஒரு அவுட்டர் இன்னர் சர்க்கிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த சர்க்கிளோட டயாமீட்டர் வந்து 128. ஸோ இந்த சர்க்கிள். ஸோ ஃபஸ்ட்டு அந்த சர்க்கிள் வரைஞ்சிக்கிறோம் ரெஃபரன்ஸ்க்கு. ஸோ கோயின்சைட் பண்ணிக்கிறோம் சென்டரில். இதனோட டயாமீட்டர் வந்து 128. டயாமீட்டருக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ டயாமீட்டர் வந்து 128. இப்போது இங்கே ஒரு ஆர்க் இருக்குது, இங்கே ஒரு ஆர்க் இருக்குது. அதனோட ஆர்க் ரேடியஸ் வந்து 40. அதை வரைகிறதுக்காக நான் வந்து ஆர்க் கமெண்ட், சர்க்கிள் டூல் பாரில் ஆர்க் கமெண்ட் எடுத்துக்கிறேன். ரேண்டமாக ஒரு சென்டர் பாயிண்ட்டு, இதுக்கு ஒரு கோயின்சைட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து டைமென்ஷன் கொடுத்துக்கலாம். இது வந்து 40 என்னோட ரேடியஸ். இது வந்து டேஞ்சன்ட் அபவுட் இந்த சர்க்கிள் ரெடி கொடுத்தாச்சு. ஸோ இந்த ரெண்டு சர்க்கிளுக்கும் டேஞ்சன்ட். எக்ஸ்ட்ரா லைனை ட்ரிம் பண்ணுறதுக்காக குயிக் ட்ரிம் யூஸ் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரா லைனை ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஜூம் இன் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா லைன்ஸை ட்ரிம் பண்ணிக்கிறேன். இப்போது இதே மாதிரி கீழே ஒரு ஆர்க் வரையணும். ஸோ இது டேஞ்சன்சி ஆட்டோ கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்துக்கிறேன். அடுத்து கன்ஸ்ட்ரெயின்ட் யூஸ் பண்ணி என்னோட ரேடியஸும் 40. இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 40 தான். ஸோ 40 ரேடியஸ், அந்த ஆர்க்கோட ரேடியஸ் 40 கொடுத்தாச்சு. அப்புறம் இதுவும் இந்த சர்க்கிளும் வந்து சிமெட்ரி கன்ஸ்ட்ரெயின்ட், டேஞ்சன்சி கன்ஸ்ட்ரெயின்ட் யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இது வந்துடுச்சு. ஸோ இது வந்து ரெண்டுமே வந்து மிரர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இருக்க அதே இது தான் அந்த சைடு போகணும். ஸோ ஆப்ரேஷன் டூல் பாரில் மிரர் யூஸ் பண்ணி இந்த ஒய் ஆக்சஸில் மிரர் கமாண்ட் யூஸ் பண்ணி மிரர் பண்ணிக்கிறேன். இப்போது உள்ளே இருக்க இந்த லைன்ஸ்லாம் எனக்கு தேவை, இந்த லைன்ஸ் வரையணும். அதுக்கு முன்னாடி இன்னரில் ஒரு ரெண்டு சர்க்கிள் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு சர்க்கிளோட டயாமீட்டர் ஒன்று வந்து 88, அனதர் சர்க்கிள் வந்து ரேடியஸ் கொடுத்துருக்காங்க 55, மீன்ஸ் 110 டயாமீட்டரு. ஸோ இப்போது மறுபடியும் ஒரு ரெண்டு சர்க்கிள் வரைகிறோம் இதுக்கு உள்ள. ஸோ இந்த சர்க்கிள் தேவையில்லை ஆக்சுவலாக. ஸோ ட்ரிம் பண்ணிவிட்டு இந்த சர்க்கிளை ட்ரிம் ஆப்ஷன் யூஸ் பண்ணி, குயிக் ட்ரிம் ஆப்ஷன் யூஸ் பண்ணி தேவையில்லாத லைன்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ இந்த அவுட்டர் ஃபுல்லாக வரைஞ்சாச்சு. இன்னரில் வரையணும். ஸோ இன்னரில் ஒரு ரெண்டு சர்க்கிள் இருக்குது. சர்க்கிள் கமாண்ட் யூஸ் பண்ணி இது வந்து கோயின்சைட் ஒன் சர்க்கிள், தென் அகைன் கோயின்சைட் ஆகுதான்னு பார்க்கணும். சென்டரில் கோயின்சைட் ஆகிடுச்சு. ஸோ இதனோட டயாமீட்டர் ரேடியஸ். ஸோ அவுட்டர் சர்க்கிளோட டயாமீட்டர் கொடுக்கல, ரேடியஸ் வந்து 55 கொடுத்துருக்காங்க. ஸோ டயாமீட்டர் வந்து 110. ஸோ அப்புறம் இன்னருக்கு வந்து 88ன்னு கொடுத்துருக்காங்க டயாமீட்டர். ஸோ இந்த டயாமீட்டர் வந்து 88. ஸோ இது ரெண்டும் கொடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த லைன்ஸ் வரையணும். இந்த லைன்ஸ் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 20 சிமெட்ரி அபவுட் ஆக்சஸ். ஸோ இப்போ வந்து ஒரு லைன் கமாண்ட் எடுத்து யூஸ் பண்ணி ஒரு லைன் வரைகிறேன். லைன் வரைஞ்சிட்டு ஃபுல் லைன்ஸு வரைஞ்சாச்சு. ஸோ இந்த லைன் வந்து வெர்டிக்கல், இது வந்து வெர்டிக்கலாக இருக்கும். கொஞ்சம் டேஷ் பண்ணுறது வெர்டிக்கல் பண்ணிக்கிறோம். அடுத்து இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோனா 20, ஆக்சுவலாக 10. இப்போது இதே மாதிரி இன்னொரு லைன் இந்த சைடு வரைகிறோம். அதனால் அது மிரர் யூஸ் பண்ணி இந்த லைனை ஆக்சஸ். ஸோ இப்போ மிரர் இந்த ரெண்டு லைன் வந்துருச்சு. இப்போ தேவையில்லாத அந்த லைன்ஸ்லாம் குயிக் ட்ரிம் வச்சு ரிமூவ் பண்ணுறோம். டபுள் கிளிக் பண்ணிக்கலாம் குயிக் ட்ரிம்மை. இப்போ இங்கே லைன்ஸ்லாம் இல்லை. ஸோ இதை ரிமூவ் பண்ணிடலாம், இதை ரிமூவ் பண்ணிடலாம், இதை ரிமூவ் பண்ணிடலாம். இது சாரி, கண்ட்ரோல் Z, 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 கண்
ஸோ இந்த லைன் தேவையில்லை. ஜூம் பண்ணிங்க. இது பேன் ஆப்ஷன். குயிக் ட்ரிம். இது தேவையில்லை, இது தேவையில்லை, இதுவும் தேவையில்லை, இதுவும் தேவையில்லை. இந்த டயக்ராமில் இது மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த அவுட்டரில் இந்த ரெண்டு இதுவும் தேவையில்லை. ஸோ அதெல்லாம் குயிக் ட்ரிம் பண்ணிக்கிறேன் அதுக்கேற்ற போல். அதே போல் உள்ளே இந்த இது தேவையில்லை. ஸோ ஃபிட் விண்டோ கொடுத்துட்டு அதே போல் இங்கே நம்ம குயிக் ட்ரிம். ஆக்சுவலாக நம்ம ஒரு ஆஃப் மட்டும் வரைஞ்சிட்டு கூட சிமெட்ரி பண்ணிக்கலாம். எல்லாம் டயக்ராம் வந்து சிமெட்ரின்றதால இது நம்ம எடுத்துருவோம். முதல்ல எடுத்துகிட்டு பேன் ஆப்ஷன் யூஸ் பண்ணி சென்டரில் இல்லை எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம். ஃபிட் விண்டோ கொடுத்துக்கலாம். ஸோ இது மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுதான் மேலேயும் நமக்கு தேவை. ஸோ மிரர் யூஸ் பண்ணி இந்த லைன் இந்த ரெண்டு லைனும் எனக்கு மிரர் ஆகணும் அபவுட் ஹரிசாண்டல் ஆக்சிஸ். இப்போ இது இங்கே வந்துருச்சு. இப்போது குயிக் ட்ரிம் யூஸ் பண்ணி இந்த எக்ஸ்ட்ரா தேவையில்லாத இந்த இது எடுத்துடலாம். குயிக் ட்ரிம் ஆப்ஷன் ஆப்ரேஷன் டூல் பாரில் இருக்கும். அடுத்து இந்த ரெண்டு லைன்ஸ் வரையணும். ஸோ ஒரு சைடு வரைஞ்சாலே போதும் நமக்கு. ஸோ லைன் டூல் பார் எடுத்துக்கங்க. சென்டர் ஆக்சிஸ் இல்லை இங்கே இருந்து கூட, ஏன்னா நம்ம உள்ள தேவையில்லை. சீக்வன்ஸ் செக் பண்ணி ஆட்டோ கன்ஸ்ட்ரெயின்லாம் வராத மாதிரி லைன் வரைஞ்சிக்கிறேன். அடுத்து இந்த லைனுக்கும் இந்த ஆக்சிஸ்க்கும் உள்ள லென்த் வந்து 10 அதை கொடுத்துக்கிறேன். ஸோ மிரர் பண்ணிக்கிறேன் இந்த லைனை அபவுட் ஹரிசாண்டல் ஆக்சிஸ். ஸோ இப்போ ஜூம் பண்ணிவிட்டு தேவையில்லாத அந்த எட்ஜஸ்லாம் வந்து இந்த லைன்ஸில் இருக்க மாதிரி ட்ரிம் பண்ணிக்கிறோம். ஸோ குயிக் ட்ரிம் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இது தேவையில்லை. அடுத்து உள்ள இந்த லைன் தேவையில்லை. ஸோ அதை ட்ரிம் பண்ணிட்டோம். அடுத்து இது அப்படியே அந்த சைடில் மிரர் பண்ணுறோம். ஸோ இந்த ஆக்சிஸ் இதுவும் இந்த லைனும் எனக்கு மிரர் அபவுட் வெர்டிக்கல் ஆக்சிஸ். மிரர் பண்ணிவிட்டு வெர்டிக்கல் ஆக்சிஸ். ஸோ இப்போ இது வந்துச்சு. குயிக் ட்ரிம் யூஸ் பண்ணி இந்த எக்ஸ்ட்ரா லைனை எடுத்து விட்டுடலாம். அதே போல் இந்த எனக்கு எக்ஸ்ட்ரா லைன் இங்கே தேவைப்படாது, இங்கேயும் தேவைப்படல. ஸோ இது எல்லாத்தையும் எடுத்தாச்சு. குயிக் ட்ரிம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த டயக்ராமை வரைஞ்சிட்டோம். இதுக்கு முன்னாடி இந்த டைமென்ஷன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் இங்கே வந்து இதுக்கும் உள்ள டைமென்ஷன் ஆட்டோ கன்ஸ்ட்ரெயின் வந்து 10. அதே போல் ஸோ ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ இந்த டயக்ராம் தான் நம்ம இப்போ இதில் வரைஞ்சிருக்கோம். ஸோ சேம் டயக்ராம் எல்லா டைமென்ஷன் கொடுத்து ஒரு ஸ்கெட்ச்.